ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கர் இல்லாமல் உதிரின டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். நான் எப்பவுமே இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணுற மெத்தட் தான் கூட எனக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குக்கர்லேயும் இதே மெத்தட் செய்யுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக வீடே மனமாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ இப்போ நான் பாத்திரத்தில் எனக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். எப்போயுமே நான் பார்த்திங்கன்னா எந்த பாத்திரம் எடுக்கிறனோ அது ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நான் ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் பிரியாணி சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 வெங்காயம் எடுப்பேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு பட்டை லவங்கெல்லாம் நான் போடுவேன். நம்ம ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் போட்டோம்னா ஒரு சிலருக்கு அந்த ஃப்ளேவர் பட்டை லவங்க ஃப்ளேவராகவே இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணி. அதனால் ஒரு சிலருக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். அது இல்லாமல் ஃபஸ்ட்டே ஆயில் கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிட்டேன். நெய்யுமே அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அரிசி நான் முதல்லே நான் ஊற வச்சுட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகா போடலை, வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதால நான் கொஞ்சம் ஸ்பைசி பொருளாக கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ ரொம்ப அது பச்சை வாசம் போட்டு வதக்கணும் அவசியம் கிடையாது. சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம பண்ணணும். இல்லைன்னா கருகி போயிடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடணும். அது கூட சேர்ந்து அந்த ஃப்ளேவர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். நான் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுப்பேன். இப்போ 2 டம்ளர்னால நான் 2 டம்ளர் அரிசிக்காக நான் பார்த்திங்கன்னா 6 தக்காளி எடுத்திருக்கேன். வெஜ் பிரியாணி, வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுறனோ அதுக்கு எல்லாத்தையும் பிரியாணி சம்மந்தமாக எந்த ஒரு டிஷ் பண்ணுறதா இருந்தாலும் நான் இந்த அளவு தான் எப்போவுமே எடுப்பேன். இந்த அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன், வெங்காயம், தக்காளியுமே நான் எடுத்துக்குவேன். இதே நான் இப்போ 3 டம்ளராக எடுக்கிறேன்னா 6 வெங்காயமாக மாறும். ஒரு டம்ளருக்கு 2 வெங்காயமாக, அது மாதிரி 2 டம்ளர்னால் 4, 3 டம்ளர்னால் 6, அந்த மாதிரி மெத்தடில் நான் ஆட் பண்ணுவேன். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. அந்த டைம் கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேர் கறியை போட்டுக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சது. இதுக்கு கறி நல்லா அந்த எண்ணெயிலே வதக்க போகிறேன். நல்லா வதங்கின பிறகு நான் எந்த டம்ளர் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா பாதிக்கும் கொஞ்சம் தண்ணி தான் நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி தேவை. நான் 3 டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிட்டு 4வது டம்ளருக்கு பார்த்திங்கன்னா பாதி தண்ணிக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம அந்த மட்டன் போட்டதுனால அது குக் ஆகும்போது அதுலேருந்து வாட்டர் வரும். நமக்கு அந்த வாட்டரே அதுக்கு சரியான கரெக்டாக இருக்கும். நம்ம 4மே ஃபுல்லாக நம்ம 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம்னா சாதம் ரொம்பவே குழஞ்சி போயிடும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தான் நான் அரிசி நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் வடித்து எடுத்துருக்கேன். அது போட்டுட்டு நான் கொத்தமல்லி புதினாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தண்ணி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு பார்த்திங்கன்னா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். அந்த டைமில் தான் நம்ம டம் கட்ட வேண்டியதாக இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோசை தவாவை நான் வச்சுருக்கேன். அரிசி போட்ட உடனே பக்கத்தில் தோசை வச்சுருக்கேன். சிம்மில் அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லாவே எனக்கு தண்ணி அளவு போதுமானது இருக்குது. நம்ம பார்க்கும்போது ரைஸ் அரிசி வந்துருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 2-3 நூலிலே இது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். எனக்கு அந்த வாட்டர் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு காரமெல்லாம் கம்மியாக இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சிவப்பு மிளகாய் தூள் இருக்குதுங்களா, அது வேணால் நீங்கள் ஒரு ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ ஆட் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. நம்ம அது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கிளறி விடணும். இல்லைன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிக்கும். ஏன்னா நமக்கு தண்ணி வற்றுறது நமக்கு தெரியாது. அதனால் இப்போ நம்ம குக்கர்னால் நம்ம மூடிட்டோமா ஒரு 2 விசில், நமக்கு எத்தனை விசில் வேணுமோ அதை வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம்.
அது வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கொஞ்சம் எனக்கு வந்து அடியில் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. வாட்டர் வந்து கம்மியாகிடுச்சு, அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் லைட்டாக கலரும் போதே. ஆனால் வாட்டர் வந்து அப்படியே இருக்குது. நான் மேலே பார்க்கும்போது வாட்டர் வந்து இருக்காது, கலரும் போது வந்து கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டம் வந்து பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தோசை தவா வந்து வச்சுருந்தேன், சிம்மில் வந்து வச்சுருந்தேன். அது வந்து அதுக்கு மேலே வந்து இந்த பாத்திரம் வந்து வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட்டான ஒரு கல் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அது வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கிற ஒரு கல் அது, அதை நான் வந்து வச்சுருக்கேன் மேலே, அந்த ஆவியில் வெளியே போக மாதிரி இருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து இதை வந்து இந்த டம் கட்டுறது வந்து 30 நிமிஷம் வந்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் வந்து அந்த ஹீட்டில் வந்து அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து செய்கிறப்ப ஒரு விசில் விட்டுட்டோம்னா அந்த ப்ரெஷர் அடகிற வரைக்கும் கூட வெயிட் பண்ணி அப்போ தானே ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் வந்து அந்த டம் கட்டினேன், அந்த 30 நிமிஷம் டம் கட்டி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுட்டு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். நம்ம தம் கட்ட முடிச்சு உடனே வந்து ஓப்பன் பண்ணலை. நான் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ உதவியாக சூப்பராக வந்து சாப்பாடு வந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா குயிக்காகவும் நல்லா வெந்திருக்கு. அது இல்லாமல் வாசனையும் வந்து பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த கலரே ஓகே. உங்களுக்கு வந்து நிறைய வந்து கலர் வந்து வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கலர் ஆரஞ்சு பவுடர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோனைக்காய் செய்கிறதுனால நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணலை. செம்மையாக வந்து வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.